வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய மனதிற்குள் பதிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன் எனது வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டது? நான் நல்லது நினைத்தும் ஏன் எதுவும் எனக்கு சரியாக நடக்கவில்லை? அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு கேள்வி, இது அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கான விடை தெரியாம நீங்களும் எவ்வளவோ தூரங்கள் அலைந்து கொண்டிருப்பீங்க. புதிய புதிய நபர்களை சந்திப்பீங்க. இருந்தாலும் இதற்கான ஒரு விடை உங்களுக்கு கிடைத்திருக்காது. இதனை நினைத்து நீங்கள் தினமும் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருப்பீர்கள். இந்த கேள்வி கடந்த சில மாதங்களாக மட்டும் கிடையாது, பல ஆண்டுகளாகவே உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கும். கடகம் ராசி என்பது மிகவும் உணர்ச்சி மிகுந்த ஒரு ராசியாக இருக்கும். நீங்கள் யாரையும் காயப்படுத்த நினைக்க மாட்டீங்க. மனதார கூட அவனை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் யாருக்கும் எந்த விதமான தவறுகளும் செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டு போகணும். நமக்கே யாராவது தவறு செய்தாலும் அவர்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதித்தது தெரியுமா? இந்த கடகம் ராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நீங்கள் கூட மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை உண்டாக்கியிருக்கும். பல நேரங்களில் நீங்கள் இதுதான் என் வாழ்க்கையா என்று கூட கேள்வி கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் உங்களை நோக்கி வந்திருக்கும். நீங்கள் யாரிடமும் சொல்லாத ஒரு உண்மை என்னன்னா, நீங்க மிகவும் தனிமையாக உணர்ந்த நேரங்கள் அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களுடன் சிரிச்சு பேசி விளையாண்ட தருணங்களை விட நீங்கள் தனிமையாக இருந்த நேரங்கள் தான் உங்களுக்கு அதிக அளவுக்கு உங்களுடைய நினைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ள யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வானது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ நபர்களுடன் பழகினாலும், எத்தனையோ நபர்களுடன் பேசினாலும் எனக்கு பிடித்தது தனிமைதான். தனிமையில இருக்கும் பொழுதுதான் நான் என்னோட சுதந்திரத்தை உணர்றேன் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். இன்னும் சிலருக்கு என்னுடைய வேலை சரியாக அமையவில்லை. வேலைக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சண்டை சச்சரவுகள், ஏதாவது ஒரு வேலையில் முழுமையாக பார்க்க முடியவில்லை அப்படின்னு சில கவலைகள். பணம் வந்தாலும் கையில் தங்காமல் இருக்கக்கூடிய நிலைமைகள், குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படுவது, மன அமைதி உங்களுக்குள்ள இல்லாமல் இருப்பது, இவை அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். இதனால் நீங்கள் எந்த விதமான செயல்களையும் செய்ய முடியாமல் மிக பெரிய அளவில் நீங்களே அதனை நினைத்து வருத்தப்பட்ட சில விஷயங்கள், சில நாட்கள் கூட உங்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனா மனதிற்குள் வைத்த சில கஷ்டங்கள். இந்த கடகம் ராசி மக்களின் மிகப்பெரிய தன்மை என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டீங்க. நம்மளை பார்த்து யாரும் பாவப்படக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்ளுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீங்க. உங்களுடைய உள்ளுக்குள் அனைத்தையும் வைத்துக் கொள்வீர்கள். சோகமோ சந்தோஷமோ அது நம்மளோட பட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் எப்பொழுதும் விளங்குவீர்கள். இன்னும் சிலருக்கு இரவு நேரங்களில் மட்டும் அமைதியாக நீங்கள் அழுத்து கொண்டிருப்பீங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகளும் சில பிரச்சனைகளும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதை வெளியில் சொல்லாம உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாம அழுது கொண்டு மறுநாள் எழுதும் பொழுது அதை அனைத்தையும் மறந்துவிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் போல் நீங்கள் சுத்தி கொண்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இந்த கடகம் ராசிக்காரங்க இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு உறவினர்கள் சொன்ன வார்த்தைகள், நண்பர்கள் செய்த துரோகங்கள், அன்புக்குரியவர்கள் தூரமாக விலகி சென்றது, இந்த நினைவுகள் எல்லாம் உங்களுடைய மனதை வலிக்க செய்து கொண்டே இருக்கும். இன்னும் சில பேருக்கு தொட்டதெல்லாம் மண்ணாகி போகும். இதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். நான் முயற்சி செய்தாலும் ஏன் வெற்றியானது கிடைக்க மாட்டேங்குது? ஜோதிட ரீதியா பார்க்கணும் அப்படின்னா, இதற்கு முக்கியமான காரணம் சனி மற்றும் ராகுவின் பாதிப்பு. இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பையே கொடுக்காங்க. நீங்க எது செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. கடகம் ராசிக்காரங்க கடந்த காலத்தில் சனி பகவானின் கடுமையான சோதனையை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தீங்க. இன்னமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு கேவலமாக இருக்கிறது. எதை செய்தாலும் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சனி ஒரு கிரகம் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில தாமதம், சோதனை, மனவேதனை இவற்றை கொடுத்து மனிதரை வலிமையானவராக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால தான் உங்களுடைய முயற்சிகள் பல நேரங்களில் தோல்வியடைந்தது போல உங்களுக்கு தோன்றும். ஆனால் அது தோல்வியடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பாதித்தாலும் உங்களுக்கு சேமிப்பாக இருக்காது. குடும்பத்தில் தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நம்பியவர்களை உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு போயிருப்பாங்க. வேலையிடத்தில் மதிப்பானது இருக்காது. முந்தைய இருந்த மதிப்பு
முதலாக வேலையில் சேரும் பொழுது இருந்த மதிப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. அந்த அளவுக்கு மதிப்பில்லாமல் போயிருக்கும். மன அழுத்தமானது உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த எல்லாவற்றையும் நீங்கள் அமைதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அதனால தான் உங்களுடைய மனமானது இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். ஆனால் கடகம் ராசி நண்பர்களே, நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வாழ்க்கை ஒரு மாறி இருக்கும். இனிமேல் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையானது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். ஏன் தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சில முக்கிய கிரகங்கள் உங்களை பார்த்து நகர்ந்து கொண்டு வருகிறது. அதனால் முக்கியமான சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை தர ஆரம்பிக்க போகிறது. இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்த கிரகங்கள் அனைத்தும் உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. இதனால் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன செய்தாலும் அதில் ஒரு வெற்றியானது நிச்சயமாக உங்களை தேடி வரும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பயமும் பதற்றமும் கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாக வாழலாம். எந்த விதமான பயம், பதற்றம், கெடுதல்கள், சிக்கல்கள் என எதுவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. இப்படிப்பட்ட உங்களுக்கு நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த கிரகங்கள் உங்களிடம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? கடகம் ராசி என்பர்களே, கிரகங்கள் உங்களிடம் சொல்லக்கூடிய செய்தி, இப்போது வரை நீ தாங்கிக் கொண்டிருந்தாய், இனிமேல் உன் நேரம் வருகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு தயாரிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு வந்த கொடுமைகள், கஷ்டங்கள், மனவேதனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாம் நீங்கள் வாங்கிக் கொண்டும், மனதிற்குள் வைத்துக் கொண்டும், அழுது கொண்டும், புலம்பிக் கொண்டும் இருந்தீங்க. ஆனா இது அனைத்திற்கும் சேர்த்து இத்தனை நாட்கள் நீங்க பாதிப்படைந்தீங்க அல்லவா? அந்த ஒரு பாதிப்பானது முடிவடைந்து இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல ஒரு நேரத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில சிரிச்சு கொண்டும், மற்ற நபர்களிடம் பேசிக்கொண்டும், உங்களுடைய மரியாதை உயர்ந்து கொண்டும், இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி மாற்றம் செய்யக்கூடிய விதி என்ன தெரியுமா? கடகம் ராசியின் அதிபதியாக விளங்குவது சந்திர பகவான். சந்திர பகவானை தினசரி காலையிலோ அல்லது இரவிலோ தூங்கும் பொழுது நீங்க 2 வேளைகளில் ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் சந்திர பகவானை வழிபட்டு அந்த ஒரு நாளை தொடங்குங்கள். அந்த ஒரு நாளில் எந்த விதமான பெரிய கஷ்டங்களும் உங்களை வந்து அண்டாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய அதிபதியின் ஆசீர்வாதம் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும். எனவே இதனையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வர வைப்பார். எதிர்பாராத மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உருவாக்குவார். இவற்றை கொண்டு வர நீங்கள் ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தை உங்களுடைய அதிபதியை நினைத்து நீங்க தயார் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நபர் நாளை முதல் ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக உங்களை தேடி வருவார். நீங்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது சிலருக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு ஒரு பணம் சம்பந்தமான நல்ல ஒரு செய்தி வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு உறவு மீண்டும் சேரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷமானது ஏற்படும். இன்னும் சில பேருக்கு நீங்க கண்ட கனவானது நிஜமாக மாறிவிடும். இந்த அளவுல ஏதாவது ஒண்ணு நிச்சயமாக நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கும். நீங்கள் இதுவரை கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜோதிடம் ஒரு விஷயமானது சொல்கிறது. கடகம் ராசி மக்களின் நல்ல காலமானது தாமதமாக வந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குமாம். இந்த ஒரு காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக ஒவ்வொரு நாட்களும் இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். திங்கட்கிழமை சந்திரனை நினைத்து பிரார்த்தனை செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தடைகள், தினசரி ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பால் அல்லது வெள்ளை பொருளை நீங்க தானமாக இந்த சந்திர பகவானுக்கு கொடுக்க வேண்டும். அம்மாவுக்கு மரியாதை கொடுங்கள். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். உங்களுடைய கிரகத்தின் பலனை இன்னமும் அதிகரிக்கும். எனவே இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் வீணாக போகவில்லை. அவை அனைத்தும் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்காக தயாரித்தது. எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கப் போகிறது. நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல காலமானது மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவில் நான் கூறியது சரியா தவறா என்பதை பார்த்து உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.
நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி மாற்றம் செய்யக்கூடிய விதி என்ன தெரியுமா? கடகம் ராசியின் அதிபதியாக விளங்குவது சந்திர பகவான். சந்திர பகவானை தினசரி காலையிலோ அல்லது இரவிலோ தூங்கும் பொழுது நீங்க 2 வேளைகளில் ஏதாவது ஒரு வேளைகள் நீங்கள் சந்திர பகவானை வழிபட்டு அந்த ஒரு நாளை தொடங்குங்கள். அந்த ஒரு நாளில் எந்த விதமான பெரிய கஷ்டங்களும் உங்களை வந்து அண்டாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய அதிபதியின் ஆசீர்வாதம் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும். எனவே இதனையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வர வைப்பார். எதிர்பாராத மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உருவாக்குவார். இவற்றை கொண்டு வர நீங்கள் ஆரம்பிப்பார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தை உங்களுடைய அதிபதியை நினைத்து நீங்க தயார் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பிடித்த நபர் நாளை முதல் ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக உங்களை தேடி வருவார். நீங்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது சிலருக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு ஒரு பணம் சம்பந்தமான நல்ல ஒரு செய்தி வரலாம். ஒரு சிலருக்கு ஒரு உறவு மீண்டும் சேரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷமானது ஏற்படும். இன்னும் சில பேருக்கு நீங்க கண்ட கனவானது நிஜமாக மாறிவிடும். இந்த அளவுல ஏதாவது ஒண்ணு நிச்சயமாக நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது தொடங்கும். நீங்கள் இதுவரை கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜோதிடம் ஒரு விஷயமானது சொல்கிறது. கடகம் ராசி மக்களின் நல்ல காலமானது தாமதமாக வந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குமாம். இந்த ஒரு காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக ஒவ்வொரு நாட்களும் இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். திங்கட்கிழமை சந்திரனை நினைத்து பிரார்த்தனை செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தடைகள், தினசரி ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பால் அல்லது வெள்ளை பொருளை நீங்க